இன்னும் ஒரு அருமையான மாலை வேலையை, இன்னும் ஒரு அருமையான ஓய்வு நாளை நம்ம எல்லாருக்கும் காண செய்த கிருபைக்காக யாவே தேவனுக்கு கோடான கோடி நன்றி. இந்த அருமையான வேலையிலே சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் எல்லோரையும் காண்பதற்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. யாவே தேவன் மகிமைப்படுவாராக. இந்த பரிசுத்த நாளிலே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே, மன மகிழ்ச்சியா இருந்து தேவனை மகிமைப்படுத்துற நாளிலே சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் எல்லோரையும் வாழ்த்தி இந்த ஓய்வு நாள் பரிசுத்த சபை கூடுதலை வரவேற்கிறேன். அல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? யாவே தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நாம் கடந்த ஓய்வு நாட்களில் நாம் எப்படி யெஷுவாவை அமசியாவை போல அனுதினமும் மாற வேண்டும், அவருடைய போதனைகள் எல்லாம் குறித்து நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். குறிப்பாக ராஜ்யத்தின் போதனைகள், அதனை தொடர்ந்து இன்றைக்கும் ஒரு ராஜ்யத்தின் குறித்தான காரியம்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்னவென்றால், உங்கள் பொக்கிஷங்கள் எங்கே? Where your treasure is. பூமியிலையா இல்லாட்டி பரலோகத்திலையா? உங்கள் பொக்கிஷம் எங்கே? இதற்கான வசனங்கள் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19 24ஆம் வசனம் வரையில் நம்ம இந்த வசனங்களை வாசிச்சிருக்கோம். மத்தேயு 6:19-24. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணம் விட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணம் விட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனால் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் யாராலும் கூடாது. அல்லேலூயா. பரமண்டலில் இருக்கிற எங்க நல்ல பிதாவே, உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இதோ இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக கோடான கோடி நன்றி. இந்த ஓய்வு நாளுக்கான வார்த்தையை பகிரும்படியாக அடியேனுக்கு ஒரு வாய்ப்பை தந்தமைக்காக கோடான கோடி நன்றி. நான் அல்ல, என் அறிவு அல்ல, என் ஞானம் அல்ல, என் பலன் அல்ல, என்னால் ஒன்றுமே கூடாது, எல்லாமே உம்மால் கூடும். என்னை தரை மட்டுமாக தாழ்த்தி உடைய பாதத்திலே என்னை சமர்ப்பிக்கிறேன். நீர் மாத்திரமே என் சிந்தனை, சொற்கள், செயல்கள், பார்வைகள், நடத்தைகள் யாவையும் ஆட்கொண்டு ஆளுகை செய்து என்னை மேலும் பரிசுத்தப்படுத்துவீராக. என்னை ஒரு கருவியாக எடுத்து முழுவதுமாக பயன்படுத்துவீராக. என்னுடைய பலவீனத்தில் உங்களுடைய பலன் பரிபூரமாகட்டும். உடைய வார்த்தைகளை கேட்கிறவர்கள் மனத்திலும் இருதயத்திலும் நன்றாக பதிந்து அவைகள் 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் கிரியை செய்யும்படியாக எஜமான யெஷுவாவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் என் அன்புள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. பணத்தால் மகிழ்ச்சியை வாங்க முடியாது என்றாலும் நாம் அனைவரும் நமக்கு ஏதாவது ஒரு புதை பொருளை, பொக்கிஷம் கிடைக்குமா என்று விரும்புகிறோம், எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா? ஆயினும் நீங்கள் எதை மதிக்கிறீர்கள்?
உலகத்தின் பொக்கிஷத்தையா அல்லது பரலோகத்தின் பொக்கிஷத்தையா? உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்று யெஷுவா மசியா சொன்னார் என்று நாம் வாசித்தோம் இல்லையா? இது நம் வாழ்வில் எவ்வாறு பொருந்துகிறது என்பதை புரிந்து கொள்ள பொக்கிஷம் பற்றிய முழு கருத்தை நாம் தியானிக்க வேண்டும். எது எவ்வாறு பொருந்தும்? அதாவது பூமி பொக்கிஷமா அல்லது பரலோகத்தின் பொக்கிஷமா? இது நம் வாழ்க்கையில் எவ்வாறு பொருந்தும்? உங்களின் நோக்கம், சிந்தனை, எண்ணமெல்லாம் எதில் இருக்கிறது? உலகத்தின் பொக்கிஷத்திலையா இல்லாட்ட பரலோகத்தின் பொக்கிஷத்திலையா? உங்கள் இருதயம், நோக்கம், சிந்தனை எல்லாம் எதில் இருக்கிறது? வாழ்க்கையில் நீங்கள் எதை அதிகம் மதிக்கிறீர்கள்? கிடைத்த பொக்கிஷங்கள் மற்றும் இழந்த அதிர்ஷ்டங்களின் கதைகள் மிகவும் அரிதென்றாலும் நம்மில் பெரும்பாலோர் நம் வாழ்வின் போது அந்த உச்ச நிலைகளை அனுபவிப்பதில்லை. யாரும் ரொம்ப ரேர் இல்லையா? திடீர்னு அதிர்ஷ்டம் அடிக்கிறது, லக்கு, அதெல்லாம் ரொம்ப அரிது இல்லை. அதாவது இந்த இம்மைக்கான அந்த அதிர்ஷ்டம். ஆனால் வாழ்க்கையில் நாம் எதை மதிக்க வேண்டும் என்பது பற்றிய முடிவுகளை நாம் அனைவரும் எதிர்கொள்கிறோம். ஒரு காலகட்டத்தில் வயசாகிட்டே இருக்கும்போது நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று அந்த முடிவு செய்ய வேண்டிய தருணம் வருகிறது. ஒருவேளை நாமும் மறைந்திருக்கும் புதையலின் மீது அமர்ந்திருக்கலாம், அல்லது ஒன்றை இழக்கும் அபாயத்தில் இருக்கலாம். நம்மில் எல்லோரும் அதிக பணம் பெறுவதில் மகிழ்ச்சி அடைவோம் இல்லையா? எல்லாருக்கும் நிறைய பணம் வேணும். 100 கோடி கிடைச்சா 1000 கோடி, அதனால திருப்தியே அடைவதில்லை. திருப்தி அடைவதில்லை என்றாலும் பணத்தால் மகிழ்ச்சியை வாங்க முடியாது என்று சொல்வதில் உண்மை இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. பணத்தால மகிழ்ச்சியை வாங்கிட முடியுமா? பணத்தால மகிழ்ச்சியை வாங்கவே முடியாது. அல்லேலூயா. மிகவும் பணக்காரர்களின், அதாவது $25 மில்லியன் மேல பணம் வச்சிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தடுமாற்றங்கள் மற்றும் தனிப்பட்ட தத்துவங்கள் பற்றிய ஆராய்ச்சியாளர் ஒருவர் இப்படியாக சொல்கிறார்: செல்வந்தர்களுக்கு அவர்களின் சொந்த கவலைகள் உள்ளது. என்னதான் பெரிய செல்வந்தரமாக இருந்தாலும் அவங்களுக்கு சொந்த கவலை இருக்குது. தங்களின் பிள்ளைகளை பற்றிய கவலை, அவர்களின் உறவுகளின் மீதான நிச்சயமற்ற தன்மை மற்றும் தனிமைப்படுத்தப்படும் பயம் ஆகியவைகள் சில அநேகங்கள் இருக்கு. மனித நிலையிலிருந்து உங்கள் வழிகளை எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாது. அதுக்கு உதாரணமா ஒரு உண்மையான ஃபேக்ட், ஒரு நடிகர் பேர் போன ஹாலிவுட் நடிகர் ஜாக்கி சான், எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அவருக்கு ஒரு மகள், ஒரு மகன். அவருக்கு இல்லாத பணமா, எத்தனையோ கோடிக்கு சொந்தக்கார, எவ்வளோ ஃபேமஸ் ஆனவர். ஆனா அந்த 2 பிள்ளைகளும் மிகவும் தவறான வழியில போயிட்டாங்க. ஒருத்திய ஓரினர் சேர்க்கை, ட்ரக்ஸ் நினைக்கிறேன், அதில் போயிட்டோம். அவரு சுத்தமா அவங்கள
சேர்க்கவே வீட்டில் சேர்க்கவே வெளியே தள்ளிட்டாங்க. அவங்க எங்கே தெருவில் தான் இருக்கிறாங்க நினைக்கிறேன். ஸோ அவர் அவ்வளோ பணம் இருந்தும் அவருக்கு அந்த உறவை சரி பண்ண முடியுதா, மீட்க முடியுதா? இல்லை. ஸோ அந்த உறவுனால அவருக்கு எவ்வளோ ஒரு மன கஷ்டம், எவ்வளோ ஒரு என்ன சொல்றது, வேதனை. அதான் பணத்தினால நம்ம மகிழ்ச்சியையோ உறவையோ சம்பாதிக்க முடியாது. இருந்தாலும் அவங்க பணம் சம்பாதிக்கிறத நிறுத்துறாங்களா? நிறுத்துறதே இல்லை. பணம் இருந்தால் உங்களுக்கு கெட்ட நாட்கள் வராமல் இருக்காது. உங்களிடம் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் நீங்கள் அடிக்கடி இழப்பது கஷ்டமான காலத்தில் உங்களை ஆதரிக்கும் நட்பை தான். ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஒரு சமயம் இப்படியாக சொன்னார்: ஒரு நீடித்த திருமண வெற்றிக்காக எனது மில்லியன்களை மகிழ்ச்சியுடன் கொடுப்பேன் என்றார். அவர்கிட்ட அநேக பெண்கள் வருவாங்க, கட்டுவாங்க, கல்யாணம் கட்டுவாரு, கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இந்த எவ்வளோ சுருட்டிக்க முடியுமோ சுருட்டிட்டு போயிட்டான். யாரும் உண்மையான அன்பை செலுத்தி அவர் கூட நிலைத்து நிற்க மாட்டேன். அது மாதிரி நிறைய நானே பார்த்துருக்கேன், நிறைய கேசஸில் பார்த்துருக்கேன். அதான் அவர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப மனம் உடஞ்சி எனக்கு ஏதாவது ஒருத்தவங்க யாராவது ஒருத்தி வந்து நீடிய நாட்கள் எனக்கு கூட இருந்தா என் மில்லியன்கள்லாம் அவருக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் யாரும் இருக்க மாட்டாங்க. பணத்தினா அவர் பணம் வச்சுக்கிறாரு, சந்தோஷம் மகிழ்ச்சியை வாங்க முடியுதா? முடியாது. இருந்தாலும் அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு உணர்த்து மாட்டாங்க. ஆக அதிக பணம் தானாக மகிழ்ச்சியை தருவதில்லை, திருப்தியை தருவதில்லை. வாசிக்கலாம் பிரசங்கி 5:10-12. பிரசங்கி 5:10-12. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயே. யார் சொல்றாரு? சாலோமோன் ராஜா சொல்றாரு. அவரை மாதிரி பணக்காரர் இந்த உலகத்துல இருந்ததும் கிடையாது, இருக்க போவதும் கிடையாது. அவரை மாதிரி பணக்காரர் இருக்கவே முடியாது, இனி இருக்கவும் முடியாது. அவர் என்ன சொல்றாரு? பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, அதெல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு சொல்றாரு, எல்லாம் மாயை மாயை மாயிட்டு பணம் எனக்கு திருப்தி தர மாட்டேங்குது அப்படின்ட்டு. எவ்வளவு ஒரு உண்மையான வசனம்! எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அனுபவித்து ஒரு மிகப்பெரிய பணக்காரர்களால் அனுபவித்து எழுதப்பட்ட ஒரு உண்மை. பொருள் பெருக்கினால் அதை தின்கிறவர்களும் பெறுகிறார்கள், அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பதே அன்றி அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? பொருளை பார்க்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி அவங்களுக்கு பிரயோஜனம் என்ன? வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாய் இருக்கும். செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாது. ஒரு கூலி வேலை செய்யறத பாருங்க, நல்லா ஒரு 7-8 ஹவர் நல்லா வேலை செய்வோம். கோடாலியை போட்டு மண்வெட்டியை போட்டு வேலை செய்வோம். அதே மத்தியானம் அந்த லஞ்ச் டைம் ஆச்சுன்னா நல்லா பசியோட ஏதாவது சில பேர் அநேகர் நான் பார்த்துருக்கேன் என் காலத்துலலாம், ஒரு சட்டி நிறைய சாப்பாடு தான், பழைய சாதம் இருக்கும், கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 2 மிளகா இருக்கும், பச்சை மிளகா, அத்தனையும் அப்படியே இன்பமாக சாப்பிடுவாங்க. அப்படியே அது அமிர்தம் மாதிரி சாப்பிட்டுட்டு அப்புறம் திருப்பி கொஞ்ச நேரம் வேலை செஞ்சு அதுதான்
அவங்க தூங்கினாங்கன்னா சரியான தூக்கம் வரும். ஆனா பணம் இருக்கிறவனுக்கு என்ன வகை வகையான டிஷ்ஷஸ் இருந்தாலும் அதை சாப்பிடவே முடியாது, அவனால பசிக்காது, தூங்கவும் முடியாது சரியா. அப்ப யார் உண்மையா வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க? பணமே இல்லாத நம்ம சந்தோஷமா இருக்கலாம், திருப்தியா இருக்கலாம். இதுதான் தேவனுடைய திட்டமே. பட் சாத்தான் இந்த பணத்தை கொண்டு வந்து உலகத்தையே அப்படியே தலைகீழா மாத்தி வெற்று காயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். அல்லேலூயா. அதிக பணம் இருந்து மகிழ்ச்சியாக இருக்கணுமா? இருக்கலாம். அதிக பணம் இருந்து மகிழ்ச்சியாக இருக்கலாம். இப்ப என்ன செய்யணும்? அதை சரியாக பயன்படுத்தினால் செல்வம் பல நன்மைகளை தரும். உதாரணமாக அதை பலரின் நலனுக்காக பகிர்ந்து கொள்ளும் போது அந்த செல்வம், அந்த பணம் எல்லாம் மகிழ்ச்சி தரும். ஆனா பணம் பெருக பெருக கஞ்சத்தனம் தான், அது கூட கஞ்சத்தனம் தான் பெருகும். கொடுக்கறதுக்கு மனசே வராது. ஆனால் வாழ்க்கையில் உண்மையிலேயே மதிப்பு மிக்கது எது என்பதை தீர்மானிக்கும் போது நேரத்திற்கும் மதிப்புக்கும் இடையிலான உறவை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உறவு ரொம்ப முக்கியம். நம்ம அதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஏதாவது நிலைத்து இருக்கவில்லை என்றால் அது எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது என்று பார்க்க வேண்டும். அதாவது எவ்வளவு மதிப்பு, அதோட மதிப்பு தற்காலிகமா இருக்குதா, அதோட மதிப்பு நிரந்தரமா இருக்குதா அப்படின்னு நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவுதான் பணத்தையும் ஆஸ்தியையும் சேர்த்தாலும் கூட அதை நாம் எடுத்துக்கொண்டு போவதில்லை. வாசிக்கலாம். சங்கீதம் 49:16. சங்கீதம் 49:16. ஒருவன் ஐஸ்வர்யவனாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே. அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. அவன் மகிமை அவன் பின்பற்றி செல்வதும் இல்லை. ஒருத்தர் எவ்வளவுதான் பணமும் ஆஸ்தி இருந்தாலும் இறந்த பிறகு அவனோட பணமும் சரி, ஆஸ்தியும் சரி, பேரும் சரி, புகழும் சரி, எல்லாம் அழிந்து போய்விடும். எவ்வளவுதான் பணமும் ஆஸ்தியும் இருந்தாலும் அதை வைத்திருப்பவனுக்கு அவன் மரிக்கும் நாளிலே மதிப்பற்றதாகிவிடும். அல்லேலூயா. பரலோகத்தில் பொக்கிஷங்கள். பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று யெஷுவா ஹமஷியா சொன்னதன் அர்த்தம் என்ன? பூமியில் உள்ள பொக்கிஷங்கள் தற்காலிகமானவை மற்றும் உடல் ரீதியானவை என்பது யெஷுவா ஹமஷியா நிரூபித்தார் இல்லையா? யெஷுவா ஹமஷியா இந்த அண்ட சராசங்களுக்கும் அவர் சொந்தக்காரர். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படி. இருந்தாலும் பூமியின் பொக்கிஷங்கள் எல்லாம் தற்காலிகமானவை என்று அவர் நிரூபித்தார். அவைகள் உடனடி தேவைகளை பூர்த்தி செய்து இம்மைக்கான வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். ஆனால் அவற்றின் ஷெல்ஃப் லைஃப்னா எக்ஸ்பைரி டேட். ஒரு பொருளுக்கும் ஷெல்ஃப் லைஃப் இருக்குல்ல. சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா என்னைக்கு இவ்வளோதான் ஷெல்ஃப் லைஃப் இருக்கும், எந்த ஒரு பிஸ்கெட்டுக்கு இவ்வளோதான் ஷெல்ஃப் லைஃபு, ஒன்றுத்துக்கும் ஒரு ஷெல்ஃப் லைஃப் இருக்கும் இல்லையா? அதாவது எக்ஸ்பைரி டேட்டு. அந்த ஷெல்ஃப் லைஃப் இந்த பணத்துக்கு மிகவும் குறைவு. எக்ஸ்பைரி டேட்டு மிகவும் குறைவாக உள்ளது. அவைகளுக்கு ஒரு நிலையான மதிப்பில்லை. இப்போ இருக்க பணத்தோட மதிப்பு ஏறும் இறங்கும்.
இப்போ கூடிய சீக்கிரத்தில் சுத்தமாக மதிப்பே இல்லாத போயிடும். உதாரணத்துக்கு வெனேசுவேலாலாம் பணத்துக்கு சுத்தமாக மதிப்பே இல்லை. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறதுக்கு ஒரு வண்டியை தள்ளிட்டு போவாங்க தெரியா, செங்கலை வச்சு வண்டி தள்ளிட்டு 3 சக்கர வண்டி தள்ளிட்டு போவாங்க. வெனேசுவேலா அந்த 3 சக்கர வண்டியை முழுசா பணம் நிரப்பி கொண்டு போனா என்ன வாங்கலாமா? ஒரு பிரெட் வாங்கலாம். அந்த மாதிரி பணத்துக்கு மதிப்பே இல்லாத போகும் காலம் விரைவில் வருகிறது. அது மாதிரி நிறைய நாட்டுக்கு அது மாதிரி ஆயிருக்கு. ஒரு நிலையான பணத்துக்கு ஒரு நிலையான மதிப்பு இல்லை. ஒரேடியாக அந்த பணத்துக்கு மதிப்பு போகிற நாட்கள் விரைவில் வருகிறது. மாறாக பரலோகத்தில் உள்ள பொக்கிஷங்கள் நித்தியமானவை மற்றும் ஆவிக்குரியவை. அவைகள் என்றென்றும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தரும். அல்லேலூயா. விசுவாசத்தில் இளைப்பாறுவதை பற்றி தாவீது ராஜா இப்படியாக சங்கீதம் 6:11 எழுதியிருக்கிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 16:11 வாசிக்கலாம். இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜீவ மார்க்கம் என்ற வார்த்தையை ஞாபகம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், உம்முடைய வலது பாசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அல்லேலூயா. இப்படியாக தாவீது ராஜா யாவை தேவனை பார்த்து சொல்கிறார். முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. எப்போதும் என் கண் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். எப்போதும் என் கண் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைவுற விட மாட்டீர். வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைவுற விட மாட்டீர். எப்போதும் என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஜீவ மார்க்கம் எனக்கு போதித்தீர், ஜீவனே உமை பாடுவேன். ஜீவ மார்க்கம் எனக்கு போதித்தீர், ஜீவனே உமை பாடுவேன்.
என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. ஜீவ மார்க்கம் எனக்கு போதித்தீர். அல்லேலூயா. ஜீவனே உம்மை பாடுவேன். அல்லேலூயா. இந்த நித்திய பொக்கிஷங்களும் நம்முடைய சுதந்திரமும் இப்பொழுது பரலோகத்தில் சேமிக்கப்பட்டிருந்தாலும் யெஷுவா மெசியா பரிசுத்தவான்களை உயிர்த்தெழுப்பவும் பூமியில் அவர்களுடன் ஆட்சி செய்யவும் திரும்பும் போது அவற்றை தம்முடன் கொண்டு வருவார். வாசிக்கலாம். மத்தேயு 16:27. மத்தேயு 16:27. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரும் கூட வருவார். அப்பொழுது அவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலனளிப்பார். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2:11-12. 2 தீமோத்தேயு 2:11-12 வாசிக்கலாம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில் நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்திருப்போம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அவரோட பாடுபட்டா நாமும் அவரோடு ஆளுகை செய்வோம். நாம் அவரை மறுதலித்தார் அவரும் நம்மை மறுதலிப்பார். தடுக்க மாட்டார். ஓகே, உன் இஷ்டமா, சூட் யுவர் செல்ஃப், அவனுடைய சாய்ஸ். என்ன மறுதலி. அல்லேலூயா. கட்டாயப்படுத்துறவர் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 5:10. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அல்லேலூயா. 22:12. வெளிப்படுத்தின விசேஷம் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அல்லேலூயா. எபிரேயர் புத்தகம் உண்மையான பொக்கிஷத்தின் நிலைத்த தன்மையை பற்றி இதே போன்ற அறிகுறிகளை அளிக்கிறது. மற்றவர்களுக்கு சேவை செய்ய தியாகம் செய்த மற்றும் பல சோதனைகள் அனுபவித்த புதிய உடன்படிக்கை கிறிஸ்தவர்களை ஊக்குவிக்க எபிரேய புத்தகத்தின் ஆசிரியர் முயன்றார். வாசிக்கலாம். எபிரேயர் 10:32-34. அல்லேலூயா. எபிரேயர் 10:32-34. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளுமானீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதவித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். பரலோகத்துல நித்திய சுதந்திரம் இருக்குது. ஆஸ்திகளை கொள்ளையடிக்க சந்தோஷமாக கொடுத்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 2 வேத பகுதிகளும் நமக்கு என்ன தெளிவுபடுத்துகிறது என்றால், உண்மையிலேயே மதிப்புமிக்க ஒன்று அது பரலோகத்தின் பொக்கிஷம். மனித வாழ்நாட்களுக்கு அப்பால் நீடித்து நிலை நிற்கும் என்று தெளிவுபடுத்துகிறது. அல்லேலூயா. பரலோகத்தின் பொக்கிஷம் மனித வாழ்நாட்களுக்கு அப்பால் நீடித்த நிலை நிற்கும் என்று தெளிவுபடுத்துகிறது.
தற்காலிக செல்வங்களை விட உண்மையான பொக்கிஷம் நமது நேரத்தையும் முயற்சியையும் திருவினையாக்குகிறது. அதாவது வீணா போவாது, திருவினை பிரயோஜனம் உள்ளதாக ஆகிறது என்று இந்த 2 வேத பகுதிகளும் விளக்குகிறது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:58. 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, யெஷுவா மசியாவுக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் யாவை தேவனுடைய கிரியையிலே எப்போதும் பெருகிறவர்களுமாய் இருப்பீர்களாக. அல்லேலூயா. நம்ம தேவனுக்காக பிரயாசப்படுறது ஒரு காரியமும் விருதாக போவாது, வீணாய் போவாது. அல்லேலூயா. அது எப்போதும் பெருகிறவர்களாக இருக்கும். உண்மையான பொக்கிஷத்திற்கு மதிப்பு என்ன? வாழ்நாள் முழுவதும் நிலைத்து நிற்கும் பொக்கிஷத்தின் மதிப்பு என்ன என்பதை யெஷுவா மசியா தன்னுடைய 39 உவமைகளால் விளக்கினார். அவைகளில் 2 உவமைகளை குறித்து பார்க்கலாம். ஒன்று புதைத்திருக்கும் பொக்கிஷத்தின் உவமை, மற்றொன்று விலையுறந்த ஒரு முத்துவின் உவமை. புதைந்திருக்கும் பொக்கிஷத்தின் உவமை வாசிக்கலாம். மத்தேயு 13:14. 13:44. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினால் போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். அல்லேலூயா. மேலும் பரலோக ராஜ்யம், சரி, ஓகே, இது அடுத்தது. இங்கே விவரிக்கப்பட்ட பொக்கிஷம் ஆனது ஒரு நபருக்கு சொந்தமான எல்லாவற்றிற்கும் மேலான மதிப்புடையதாகும். அல்லேலூயா. புதைத்திருக்கும் பொக்கிஷம், அல்லேலூயா, அது எல்லாவற்றிற்கும் மேலான மதிப்புடையதாகும். அது எதுக்கு ஒத்ததா இருக்குது? பரலோக ராஜ்யத்திற்கு ஒத்ததா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு உவமை, விலை உயர்ந்த ஒரு முத்துவின் உவமை வாசிக்கலாம். மத்தேயு 13:45-46 வாசிக்கலாம். மத்தேயு 13:45-46. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அல்லேலூயா. இந்த உவமையும் அதே நற்செய்தியை கொடுக்கிறது. பரலோக ராஜ்யம் தான் உண்மையான பொக்கிஷம் என்று யெஷுவா மசியா விளக்குகிறார். இந்த வாழ்நாளில் நாம் வைத்திருக்கக்கூடியதை விட அது எதுவா இருந்தாலும் சரி, விலையேற பெற்ற பொக்கிஷம் பரலோக ராஜ்யம் தான். எத்தனையோ பில்லியன் டாலர் வச்சிருந்தாலும் சரி, ஏன் இந்த உலகத்தையே வச்சிருந்தாலும் சரி, பரலோக ராஜ்யம் தான் விலையேற பெற்ற பொக்கிஷம். உவமைகளில் உள்ள ஒப்புமை நீடித்து நிற்கும் பொக்கிஷத்திற்காக தனிப்பட்ட மதிப்பு மிக்க பொருள் ஏதாவது இருந்தால் அதை விற்று பரலோக ராஜ்யத்திற்காக பயன்படுத்துவது ஞானமாகும். அல்லேலூயா. நம்மகிட்ட இந்த உலகத்திலேயே இருக்கிற நம்ம தான் பணக்காரங்க, அதை விற்றாதான் பரலோக ராஜ்யம் கிடைக்கும்னா அந்த எல்லாத்தையும் விற்றுட்டு பரலோக ராஜ்யத்தை பெறதான் ஞானமான ஒன்று. அல்லேலூயா. பாடம் என்னவெனில், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதே நாம் வாழ்வில் முதன்மையாக
முதன்மையானதாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நம்மளுடைய நோக்கம், எண்ணம், சிந்தனை, எய்ம், கோல் எல்லாமே என்னவா இருக்கணும்? முதலாவது பரலோக ராஜ்யத்தை தேடுவதாக. மத்தேயு 6:33 இல்லையா? முதலாவது பரலோக ராஜ்யத்தையும் அதனுடைய அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உண்மையை வெறு சிலர் தான் அறிஞ்சிருக்காங்க. கேட்டிருக்கு போன வழி விசாலமும் வழி விரிவாகவும் இருக்கிறது, அதில் பிரவேசிப்பவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போற வழி நெருக்கமும் குறுகியதுமாயிருக்கிறது, அதில் பிரவேசிப்பவர்கள் சிலர் தான் முதலாவது ராஜ்யத்தை தேர்ன்னு சொல்லிட்டு அவங்களோட நோக்கம் என்ன கோலெல்லாம் இருக்குது. அது எவ்வளோன்னு சொன்னோன்னா ஒரு 5% சொல்லலாம். இந்த 8 பில்லியன் மக்களில் ஒரு 5% மக்கள் தான் முதலாவது ராஜ்யத்தை தேர்றவங்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா. உங்கள் பொக்கிஷங்கள் எங்கே? உலகத்துக்குரிய பொக்கிஷங்கள் அனைத்தும் விரைவில் அழிந்து போகும். வேறு எந்த காரணமும் இல்லை என்றாலும் மனிதனுடைய ஆயுட்காலம் அதை உறுதிப்படுத்துகிறது. உலகத்துக்குரிய பொக்கிஷங்கள் விரைவில் அழிந்து போகும். அதுக்கு எந்த ஒரு காரியம் இல்லைனாலும் மனுஷனோட ஆயுள் காலம் நிரூபிக்குதா? 70 80 வருஷம் தான். அந்த எவ்வளோ பெரிய பொக்கிஷம் வச்சிருந்தாலும் ஒருத்தன் அவனை எவ்வளோ காலம் வரைக்கும் அதை வச்சுக்கலாம். அவன் உயிரோட, அதாவது 70 80 வருஷம் வரைக்கும் தான் அதை வச்சுக்கலாம். அப்போ எவ்வளோ குறுகிய காலம் அந்த பொக்கிஷன், உலகத்துக்கு உள்ள பொக்கிஷன். அதே பரலோக பொக்கிஷமானது நிரந்தரம். 70 வருஷம் இல்லை, 700 வருஷம் அல்ல, 7000 வருஷம் இல்லை, 7 லட்சம் வருஷம் இல்லை, 7 கோடி வருஷம் இல்லை, 70 கோடி வருஷம் இல்லை, 7000 கோடி வருஷம் இல்லை. அது மாதிரி போயிட்டே இருக்கும். பார்வோன்கள் தங்கள் மிகுந்த செல்வத்தை அவர்களுடன் புதைத்து வைத்திருந்தனர். ஆனால் அந்த பொக்கிஷங்களை கொள்ளையடிக்கப்பட்டன அல்லது அருங்காட்சியங்களுக்கு அனுப்பப்பட்டன. பார்வோன்கள்லாம் அந்த ஒரு காலத்துல எகிப்தியர்கள் பார்வோன்கள் தான் உலகத்திலே பெரிய பணக்காரர்களாக இருந்தாங்க. அவங்க இறந்த பிறகு அவங்களோட பணத்தை என்ன திடீர்னு மறந்துட்டேன் பாரு. ட்ரையாங்கிள் இருக்குமே, பிரமிடா, எஜிப்சியன் பிரமிடா, அதுல புதைச்சிடுவாங்க. அதோட அவங்களோட சொத்தெல்லாம் புதைச்சிடுவாங்க. அதை கூட என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் திருடி வித்துட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க. இல்லை சில இதை அருங்காட்சியத்தில், மியூசியத்தில் வச்சுட்டாங்க. ஸோ உலகத்தின் பொக்கிஷம் எல்லாம் நினைச்சே இருக்கிறது. மனித வாழ்நாளை காலவரையின்றி நீட்டிக்க மனிதனுக்கு ஒரு வழியும் இல்லை. இருக்கா? அவருடைய ஆயுள் காலத்தை நீட்டிக்க ஏதாவது வழி இருக்கா? அதான் ட்ரை பண்றானுங்க இப்ப. அதாவது தேவனுடைய படைப்புக்கு எதிராக மனுஷனை நித்தியமா வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அந்த மிஷினையும் மனுஷனையும் சேர்க்கிறாங்க. டிரான்ஸ்ஹியூமன் பார்க்கலாம். நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். டிரான்ஸ்ஹியூமன் போட்டிங்கன்னா அது எவ்வளோ தூரத்துக்கு அட்வான்ஸ் ஆகிருக்குது.
பேசுது. இப்போ ரொம்ப அட்வான்ஸ் ஆகி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சு. அதுதான் எல்லாத்தையும் அதுகிட்ட தான் எல்லாத்தையும் கேட்குறாங்க. எதுவாக இருந்தாலும் அதுகிட்ட தான் கேட்குறாங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், உதாரணத்துக்கு ஒரு பில்டிங்கை கட்டணும், இந்த இவ்வளோ இடம் இருக்குது என்கிட்ட, இதில் ஒரு 3 floor பில்டிங் எனக்கு கட்டுறதுக்கு ஒரு பிளானை கொடு அப்படின்னா தொடர்ந்து அது கொடுக்கும். எனக்கு ஒரு எலிவேஷன், இந்த பல வகையான எலிவேஷனை கொடு அப்படின்னா கொடுக்கும். எந்த பைபிளை பற்றி கேட்டாலும் கொடுக்கும் பதில். இன்னும் சொல்ல போனால் அதை சர்ச்சில் அதை ஏஐயை வச்சு இப்போ இது நடத்துகிறாங்க. பாஸ்டருக்கு பதிலாக ஏஐ வச்சு நடத்துகிறாங்க. அந்த அளவுக்கு அதாவது மனுஷனுக்கு நீடிய ஆயுசை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் வெளிப்படுத்துகிற விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. மிருகத்தையும் அதன் மிருக பேசத்தக்கதாக அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அதை வணங்காதவர்கள் யாவரும் கொலை செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்த விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதே தான் நடக்குது. இப்போ ஒரு பொம்மையை கிரியேட் பண்ணி அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை புகுத்தி அது பேசத்தக்கதாக செய்தாங்களா, இப்போ அதை வணங்கத்தக்கதாக கொண்டு வருவாங்க. அதுக்கான முயற்சிகள் எல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது அந்திகிறிஸ்து ஆட்சியில் ஃபுல்லாக அது வரும். ஃபுல் ஸ்விங்கில் அது இருக்கும். அல்லேலூயா. இறந்த பிறகும் நம் செல்வத்திற்கு என்ன நடக்கும் என்பது அதே போலதான் இருக்கிறது. அதாவது மனுஷனோட வாழ்நாளை நீட்டிக்கிறதுக்கு முடியுமா? அதே போலதான் இறந்த பிறகும் நம் செல்வத்திற்கு என்ன நடக்கும் என்பது அதே போலதான். செல்வத்தோட இதை நீட்டிக்க முடியுமா? வேல்யூவை நீட்டிக்க முடியுமா? நாம் இறக்கும் போது பூமியில் உள்ள அனைத்து சொத்துகளும் நம்முடையதாக இல்லாமல் போகும். அல்லேலூயா. உலகத்துக்குரிய பொக்கிஷத்தை பற்றிய தனது பாடத்தின் முடிவில் நம் வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் என்று யெஷுவா மசியா மத்தேயு 6:19 வரைக்கும் 24 வரைக்கும் விளக்கினார் இல்லையா? நம்ம வாசித்தோம். திரும்ப மறுபடியும் வாசிக்கலாம். ஒரு முக்கியமான வசனங்கள் மறுபடியும் வாசிக்கலாம். இதுதான் முக்கியமான வசனம். அதுலேயும் ரொம்ப முக்கியமான வசனம் 24ஆம் வசனம். ரொம்ப முக்கியம். மிகவும் எனக்கு பிடிச்ச வசனம், முக்கியமான வசனம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணம் விட்டு திருடுவார்கள். இந்த காலத்துலலாம் திருட்டு கொள்ள எக்கச்சக்கமா ஆயிடுச்சு இல்லையா? யெஷுவா மசியா சொல்ற மாதிரி எல்லாத்தையும் திருடுறானுங்க. நம்மள நிலத்தை திருடுறானுங்க, வேற யாராவது பேரில் எழுதி வச்சிடறானுங்க, எதை தான் திருடுறானுங்க. செயினை பறிக்கிறப்போ நடந்து போகும்போது கழுத்துல இருக்கிற செயினை எடுத்துட்டு போயிடுறாங்க. அதனால பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். யெஷுவா மசியா ஒரு அருமையான மோஸ்ட் அருமையான உதாரணமா இருந்தாரா இல்லையா? அவர் சர்வத்துக்கும் அதிகாரி. அவர் எப்படி இருந்தார், வாழ்ந்தார் இந்த பூமியில? தலை சாய்க்க கூட இடம் இல்லாமல் அவர் வாழ்ந்தார். ஏன்னா அவர் சொல்ற மாதிரி அவர் நடந்துக்கணும்ல. பூமியில பொக்கிஷங்கள் சேர்த்து வைக்காதீங்க, அது பிரயோஜனமே இல்லை அப்படின்ட்டு. அதனால அவர் பூமியில பொக்கிஷம் சேர்த்து வைக்கல.
ஏன்னா அவருக்கு தெரியும் அவரு எங்க போய் இருக்க போறாருன்ட்டு. நித்தியமா தேவனோட வலது பாசத்துல சதா காலங்களும் அரசாள போறாரு. அது பொக்கிஷமா இல்லாட்டி 70 வயசு வரைக்கும் வச்சிருக்கிற அற்பமான உலகத்து பொக்கிஷங்கள் முக்கியமா ரொம்ப தெளிவா அவர் வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டாரா இல்லையா? பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாது துருவாது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. அல்லேலூயா. பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்க்கிறதுக்கு உங்களுக்கு 8-9 வருஷமா சொல்லிக் கொடுக்கப்பட்டு வருகிறது இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்களுக்கு பரலோகத்துல பொக்கிஷத்தை எப்படி சேர்த்து வைக்கிறது சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷமாவது ரொம்ப தீவிரமா சொல்லி கொடுக்கப்பட்டு வருகிறது இல்லையா? பரலோகத்தில் பொக்கிஷங்களை எப்படி சேர்ப்பது? யெஷுவா மசியாவின் நேச்சரை போல நம்ம மாறிட்டு அனுதினமும் மாறி வரும் அவரோட போதனையெல்லாம் கேட்டு அதன்படி நடந்து கொள்ளும் போது நம்ம பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைப்போம். அதான் அது குறித்து தான் நம்ம இந்த நாட்களில் பார்த்து வருகிறோம் இல்லையா? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். நேச்சுரலா இல்லையா? உங்க பொக்கிஷம் இங்க உலகத்துக்குரிய பணத்திலையோ பொருளையோ இருந்ததுன்னா உங்க இருதயம் ஃபுல்லா அந்த உலகத்துக்குரிய பணத்திலையும் பொருளையும் தான் இருக்கும். அதுதான் இப்போ 95% மக்களோட இருதயத்துல இருக்குது. ஆனால் நம்ம 5% ராஜ்யத்தோட பொக்கிஷத்தை தேடுறவங்களா இருக்கணும். அதற்கான இருதயத்தை நாம வச்சுக்கணும். அல்லேலூயா. முக்கியமான வசனம் இதுதான், ரொம்ப முக்கியமான வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆனா இததான் எல்லா சொல்லிக்கிற கிறிஸ்தவர்களும் பண்றாங்க. உலகத்தையும் திருப்திப்படுத்தணும் பாக்குறாங்க, தேவனையும் திருப்திப்படுத்தணும் பாக்குறாங்க. ஆனா யெஷுவா மசியா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, முடியாது ராஜா, 2 பேரையும் நீ திருப்திப்படுத்த முடியாது. ஒண்ணு உலகத்து காரியத்தை நீ உலகத்தோட போயிடு. பரலோக ராஜ்யத்தை கொடுத்துக்க 2த்தையும் மிக்ஸ் பண்ணாத. அவன் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று எஜமான யெஷுவாவுக்கு ஊழியம் செய்யும், இல்லை உலகத்துக்கு மேமன் பணத்துக்கு பொருளுக்கு ஊழியம் செய்யும். அவனோட இறுதி ஆட்டம் எங்கே இருக்குதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? உலகத்து பொருள் இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேச்சு வார்த்தைகள் அவங்க நடத்தைகள் எல்லாமே உலகத்து மேலே தான் அவங்களோட இறுதி அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக காமிச்சிடுவாங்க. அல்லேலூயா. ஸோ தேவனை சும்மா உதட்டளவில் அவங்க சேவிக்கிறார்கள். அவங்களோட இருதயமோ பொண்ணு
பொருளையும் இப்போ இன்மைக்கான பொருளையும் பொருள் என்ன இருக்குது? உலக மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எஜமானரை ஆராதிக்கிறார்கள். அல்லேலூயா. உங்களுடைய பொக்கிஷம் எங்கே? உங்களுடைய இருதயம் எங்கே? நீங்களே சோதித்து பாருங்கள். அல்லேலூயா. எஜமானர் யெஷுவா மிஷன் வருகை மிக சமீபமாக இருக்கிறது. கரை திரை பிழையற்றலாக அவருடைய ராஜ்யத்திலே எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாவோமாக. அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமானர் யெஷுவா மிஷாவிற்கே மகிமை உண்டாவதாக. எஜமானர் யெஷுவா மிஷாவே சீக்கிரம் வந்து உங்களுடைய ராஜ்யத்தை எருசலேமிலே ஸ்தாபிப்பீராக. அதில் எங்களையும் குடும்பமாக சேர்த்துக் கொள்வீராக. அல்லேலூயா. 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 தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனை நோக்கி நன்றி செலுத்தி தகப்பனோட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை எங்கள் உள்ளத்திலே பதிந்திருந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய வார்த்தை மொழி நடக்க உதவி செய்து நடத்துங்க. எல்லாரும் சொல்லுவோம், ஆத்துமாவே யாவை தேவனை ஸ்தோத்திரி, யாவை தேவன் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அடோனை உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து உங்கள் எல்லோரையும் காக்க கடவர். அடோனை தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோரும் மேலும் பிரகாசிக்க செய்து உங்கள் எல்லோருக்கும் கிருபையா இருக்க கடவர். அடோனை தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோரும் மேலும் பிரசன்னமாக்கி உங்கள் எல்லோருக்கும் சமாதானம் கட்டளை இட கடவர். எல்லாருக்கும் முன்னொரு முறை ஓய்வு நாள் சமாதானம். ஷபாத் ஷலோம்.